அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் ரேட்டை முதலாவதாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 983 ரூபாய் 4% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 274 ரூபாய் 48% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல கூகுள் ரேட்டை பார்த்தரலாம். ஒரு தினாருடைய இலங்கைக்கான மதிப்பு 977 ரூபாய் 32%, இந்தியாவுக்கு 274 ரூபாய் 28% உள்ளது. அப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சுகளில் கூகுள் ரேட்டை விட இன்டர்நேஷ்னல் ரேட்டையும் விட அதிகமாக தான் கொடுக்குறாங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பட்டுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்திலையும் வேறையா எழுதிட்டு போனீங்கன்னா அதில் சரியான அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்தணும். அதே போல் குவைத்தில் பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே சில நேரங்களில் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிறவங்களே பிழை விட்டுடுறாங்க. அதனால் வெளியாகிறதுக்கு முன்னாடியே பணம் அனுப்பிட்டு ரிசிப்டில் எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்க, ரேட் உட்பட. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணம் அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணம் அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்ல அல்நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயலுகாஸ், கேபி, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. குறிப்பாக இந்த எக்ஸ்சேஞ்சுகளை பற்றி சொல்லும்போது தொடர்ந்துமே இந்த பேர்களை ஞாபகம் ஊட்டுறதுக்கான முக்கிய காரணம், ஆரம்பத்தில் நான் ஒரு சப்ஸ்கிரைபரோடு வந்த இன்னைக்கு கிட்டத்தட்ட 58,000க்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு நாளைக்கும் புதிதாக சப்ஸ்கிரைபர்கள் நம்மளுடைய சேனலை விரும்பி பார்க்குறாங்க. அப்போ புதிதாக வரவங்களுக்கும் குவைத்தில் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது, இந்த மாதிரியான நடைமுறைகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு கொள்ளட்டும் அப்படின்றதால தான் இதை தொடர்ந்துமே அப்டேட் பண்ணுறது. தேவையானவங்க பார்க்கலாம், தேவையில்லாதவங்க ஒரு 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ இது தேவையில்லாதவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு முன்னாடி போகலாம். அதே போல் பல எக்ஸ்சேஞ்சுகளில் இந்த நாட்களில் ரேட் ஒவ்வொரு வித்தியாசமான ரேட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி முடிந்த வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. அதே மாதிரி பணிப்பெண்களுக்கெல்லாம் வெளியில் போய் இந்த எக்ஸ்சேஞ்சை தேடி போட முடியாது. அதனால் ஓட்டுநர்களே உங்களை கையில் தான் இருக்குது. அவங்களுக்கு முடிந்த வரைக்கும் உதவி செய்யுங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 18 தினார் 342 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 399 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 426 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 24 தினார் 456 ஃபேல்ஸ். குவைத்துடைய தங்க விலையும் தற்போது மிகவும் அதிகரிச்சிருக்குது. பார்க்கலாம், இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் மீண்டும் கம்மியாகுதா அப்படின்னு. இந்த நாட்களில் அவசியமாக வாங்கி தான் ஆகணும், அவசரமாக நான் வாங்கித்தான் ஆகணும் அப்படின்ற சூழலில் இருந்தால் மட்டும் வாங்குங்க. இல்லைன்னா பொறுமையாக இருங்க, பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் விலை குறைதான்னு எதிர்வரும் நாட்களில். அவசர எச்சரிக்கை, மிகவும் ஆபத்தான சூழல். ஆப்பிரிக்கா கண்டத்தில் 13 நாடுகளை தாக்கியது மங்கி பாக்ஸ். 524 பேர் உயிரிழப்பு. அவசர எச்சரிக்கை, உலக சுகாதார அமைப்பு. குவைத்துடைய பல பகுதிகளிலையும் அதிரடி சோதனை. குவைத் எச்சரிக்கை தற்போது ஆரம்பமாகி உள்ளது பல பகுதிகளையும். அதே மாதிரி இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, ஓட்டுநர்களே, உங்களுக்கு பக்கத்தில் வந்துகிட்டு இருக்கிற வாகனம் நார்மலான ஒரு கார் தான், ஆனால் உள்ள அதிகாரிகள் இருப்பாங்க. சிவில் சர்வீஸ் கமிஷன் ஸ்மார்ட் போன் மூலம் கைரேகையை என்டர் பண்ண புதிய திட்டம். அடுத்ததாக 1500 தினாருக்கு மேலே விலை கொடுத்து கார் வாங்குறதா இருந்தால் கேனட் மூலம் மட்டுமே தான் வாங்க முடியும். உள்துறை அமைச்சர் அவமரியாதையாக பேசினவர் பக்கம் திரும்பியது இந்த மசரினுடைய கைதுக்கு பிறகு. இவரோட கணக்கு வழக்கு வச்சு இருந்த எல்லாரையும் உடனடியாக ரெசிடென்சி அஃபேருக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா செப்டம்பர் மாதம் வரைக்கும் தான் கடைசி அவகாசம். அனைத்து செய்திகளையும் பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். தற்போது ஜசான், அதே மாதிரி தாயிஃப், அசீர், இந்த மாதிரி பல பகுதிகளை உலுக்கி எடுக்குது மழை. இந்த நாட்களில் ஒமானையும் சேர்த்து நேற்றைய தினம் இந்த மழை பதிவாகி இருக்குது. அதே மாதிரி சூடான்லேயும் பெரிய ஒரு வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டிருக்குது ரீசெண்டாக.
உலக சுகாதார அமைப்பு மிக முக்கிய எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. ஆப்பிரிக்கா கண்டத்தில் கிட்டத்தட்ட 13 நாடுகளில் மங்கி பாக்ஸ், இந்த குரங்கு அம்மை பரவி வருது. இதோடைய தொற்றுக்கான அறிகுறி இப்படித்தான் இருக்கும் மேம். கொப்பளங்களாக உடம்புல இருக்கும். இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் கிட்டத்தட்ட 13 நாடுகளில் 14,000 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டதாக தெரிவிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் 524 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. மங்கி பாக்ஸ் கொரோனா மாதிரியே அடுத்த கட்ட அடியை எடுத்து வைக்குது. குரங்கு அம்மை, மங்கி பாக்ஸ், சிக்கன் பாக்ஸ் முடிஞ்சு அடுத்ததாக மங்கி பாக்ஸ் உலகத்தை உலுக்கிட்டு இருக்குது. சுகாதார அமைச்சின் ஊடக பேச்சாளர் டாக்டர் அப்துல்லா அல்சனத் தெரிவிக்கையில், இந்த நோயையும் நாங்கள் நினைத்தால் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம். இதை பெரிய அளவான பாதிப்புக்கு உட்படுத்தப்படாமல் இதை சுமூகமாக நாமளும் கையாண்டால் இந்த நோயை கொரோனா மாதிரியான நோயாக பரவ விடாமல் தடுக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னா பயோவார், அதை பற்றியும் சுட்டி காட்டியிருக்கிறாரு. உலக நாடுகளில் இப்போ நடக்கக்கூடிய யுத்தம் ரொம்பவும் தந்திரமாக நடத்தப்படுது அப்படின்னு. எது எப்படியோ இந்த உலகம், ஒட்டுமொத்த உலகமே இப்போதான் இந்த கொரோனாவுடைய பிடியிலிருந்து ஓரளவுக்கு நிமிர்ந்து வருது. சாதாரணமாக இலங்கையில் நாம் எடுத்துக்கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ்னு இப்போ தான் ஏதோ ஒரு வகையில் சுற்றுலா பயணிகள் வராங்க, வெளிநாடுகளுக்கு தொழிலாளர்கள் போகிறாங்க வராங்க, ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் ஒரு அளவுக்கு மீண்டு வருது. மறுபடி இந்த மாதிரி நோய்கள் வந்துச்சுன்னா இதை தான் பாதுகாக்கணும். அதே மாதிரி வெளியில் போயிட்டு வந்தால் கை கால் முகம் கழுவுங்க. சுத்தமாக ஏதாவது சாப்பாடு சாப்பிட்றதா இருந்தாலும் சுத்தமாக சாப்பிடுங்க. முதலாவது சுத்தத்தை பேணுங்க. அதே போல் கர்ஃப்யூ மற்ற பயண தடைகள்லாம் இனிமேல் வந்துடவே கூடாது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான தகவலை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு போயிடுறேன். ஏன்னா நம்மளுடைய சேனலில் தற்போதைக்கு ஆரம்பத்தில் ஒரு சப்ஸ்கிரைபராக இருந்தது, இன்றைக்கி 58,000க்கு மேலே அதிகரிச்சிருக்குது. அப்போ புதிதாக ஒவ்வொருத்தரும் வந்து கொண்டே தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி எனக்கு தொடர்ந்துமே இந்த மாதிரியான மெசேஜ் வந்து கொண்டே இருக்குது. உங்களுக்கு 1000 தினார் பரிசு கிடச்சிருக்குது, 2000 தினார் பரிசு விழுந்திருக்குது, 5000 தினார் பரிசு விழுந்திருக்குது, மப்ரூக், நீங்கள் ஹாப்பி தானே, உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க, உங்களுக்கு நாங்கள் இந்த பணத்தை அனுப்பி வைக்கிறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா உங்கள்ட்ட கார்டு கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா பணம் கட்டணும்னு சொல்லுவாங்க, இல்லை கிஃப்ட் அனுப்பியிருக்கிறோம் அதை நீங்கள் கிளியர் பண்ணுறது கஸ்டம்ஸில் காசு கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு வழியில் உங்களை இவங்க ஏமாற்றுக்காரர்கள் ஏமாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. தயவு செய்து ஏமாந்துடாதீங்க. எதுவுமே இல்லாத பட்சத்தில் சாதாரணமாக உங்கள்ட்ட ஏடிஎம் கார்டு இல்லை, என்கிட்ட பெரிய பேங்க் பேலன்ஸ் இல்லை அப்படின்னாலும் நாட்டுக்கு ஒரு மிஸ்கால் அடிக்கிறதுக்காக ஒரு தினார் சரி உங்கள் சிம் கார்டில் போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா, அதை கூட திருடிட்டு போயிடுவாங்க. அதை கூட திருடுறதுக்கு அந்த ரிங் டோன் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு ஆஃபர் அப்படி இப்படின்னு மெசேஜ் போட்டு ஏதாவது ஒரு லிங்க் அனுப்பி அது மூலமாக அந்த பணத்தையும் ஆட்டை போட்டுருவாங்க. அதால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. பல மில்லியன் டாலர்கள், பல மில்லியன் டினார்களை ஆட்டையை போட்டுருக்குறாங்க இந்த ஆன்லைன் ஹேக்கர்ஸ். இது வரைக்கும் தொடர்ந்து பதிவாகிட்டே இருக்குது இது சம்பந்தமான சம்பவங்கள். ரொம்ப கவனம். எது எப்படியோ அவசரமான ஒரு தகவல்னு வெளியிட்டிருக்கிறாங்க. சிவில் சர்வீஸ் பியூரோ அறிவிக்கின்றது கைரேகை வருகை இந்த முறை வரும் ஞாயிற்றுக்கிழமை வேளையில் செயல்படுத்தப்படும். ஸ்மார்ட் போன் பயன்பாடுகள் மூலம் கைரேகை வருகையை உறுதி செய்யும் செயல்படுத்தவும் நடைமுறைகள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. முக மற்றும் கைரேகைகளை 2வது தடவையாக மொபைல் ஃபோன் மூலம், ஸ்மார்ட் ஃபோன் மூலமே செயல்படுத்தி கொள்ள முடியும். அப்போ ஸ்மார்ட் ஃபோன் இல்லாதவங்க அவங்க போய் ரெகுலராக அந்த மெஷினில் வைக்கிற மாதிரியே அவங்க வேலையிலேருந்து உடனே போய் மெஷினில் வச்சுட்டு மறுபடியும் வேலையில் உட்காரலாம். இந்த கவர்மெண்ட்டே சேர்த்து மக்களை இன்னும் சோம்பேறிகளாக மாற்றுறது தான் ரொம்பவும் கவலையான விடயமாக இருக்குது. ஏன் அவங்க இருக்கிற இடத்துலேருந்து எழுந்திரிச்சு போய் அந்த மெஷினில் நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்மார்ட் ஃபோன்லேயே உட்கார்ந்த இடத்துல இருந்தே தான் எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய தவறு. அதை தொடர்ந்துமே செஞ்சுட்டு போனால் வேற என்ன, நம்மெல்லாம் இந்த நாட்டிலேயே காலமெல்லாம் நம்மளுடைய எதிர்கால சந்ததிகள்னு வேலைக்கு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சொந்தமாக நம்ம வேலையை நம்மளே செய்யணும்னு யாருமே முயற்சிக்காத வரைக்கும் வேலைக்கு ஆள் தேவைப்பட்டு கொண்டே தான் இருக்கும். இது எப்படியும் நமக்கு நல்லது தான். அடுத்ததா மிக முக்கியமான தகவல், இப்போ ரீசெண்டாக பிடிப்பட்ட எஜிப்தியர் தொடர்ந்துமே வச்சு செய்கிறாங்கப்பா, அவர் தப்பிக்கவே முடியாதுன்ற மாதிரி இந்த நாட்களில் ஃபுல்லாகவே அவரை பற்றின பேச்சும் அவரை பற்றின இன்வெஸ்டிகேஷன் தான். அதே போல் சில நிதி சேகரிப்பு சம்பந்தமான விடயங்களையும் அவர் சம்பந்தப்பட்டதாக தகவல்கள் வந்திருக்குது. இவரோட ஏதாவது ஒரு டீல், ஏதாவது ஒப்பந்தம் நீங்கள் கையெழுத்திட்டு இருந்தீங்கன்னா, இவர் ஏதாவது உங்களுக்கு கொடுமதி இருந்தாலும் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக நீங்கள்
தஜீஜில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சகத்தின் குடியிருப்பு விவகாரங்களுக்கான காரியாலயத்துக்கு வர வேண்டும். ஏன்னா அவரை நாடு கடத்த போகிறோம். அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருந்தால் வந்து கேஸை போட்டிங்கன்னா தான் இன்னும் கொஞ்சம் கேஸ் பலமாயினா பைபிளை தூக்கி உள்ளே போடலாம் அப்படின்ற மாதிரி ஸ்கெட்ச் போட்டுக்கிறாங்க. பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு டிக்டாக் வீடியோ போட்டு ப்ரொமோஷனுக்காக போய் நின்றது இன்றைக்கி எங்கே கொண்டு போய் விட்டுருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொருத்தரும் போய் அந்த கடைகளை ப்ரமோட் பண்ணுறது, அதே மாதிரி நான் பண்ணித்தரேன் வந்து இதெல்லாம் பாருங்கள் பழகுங்க அப்படின்னு வாங்க பழகலான்னு வீடியோ போட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் கடைசியில் போய் பழக வைப்பாங்க. ரொம்ப கவனம். அடுத்ததா இப்போ ரீசெண்டாக உள்துறை அமைச்சகத்துக்கு ஒரு வீடியோ போடுறாரு. உள்துறை அமைச்சரை வந்து இந்த நாட்டை பொறுத்தவரையில் மன்னராக இருந்தாலும் சரி, இந்த அரச பரம்பரையில் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, ஷேக் அப்படின்ற வார்த்தையை முன்னுக்கு எடுக்கணும். அவருடைய பேரை மட்டும் உச்சரித்து நான்லாம் படம் கட்டியிருக்கிறேன் பாஞ்சி போனவங்களை எப்படி நீங்கள் நாட்டை விட்டு அனுப்பலாம்? السلام عليكم. رسالة الوزير الداخلية فهد اليوسف. حضرتك قلت تدفع ال 600 دينار ويتشال التغيب. تدفع ال 600 دينار ولو عليك أي عوائق تتشال. دفعنا 600 دينار وعلي منع سفر. دفعت 700 دينار تاني يعني 1200 دينار. وبعدين آجي في المركزية ومسلم الورق بتاعي لي أكتر من 3 شهور ويجي يقول لك بعد ده كله لا هات الكفيل الأولاني. ما أنا دافع 600 بناء على إيه؟ بادر ولا تغادر. بادرنا ودفعنا، إيه هنعمل أكتر من كده؟ 600 தினார் கட்டி எப்படி அவங்களுக்கு வந்து நீங்கள் அக்காம அடிக்க முடிவுகளை வழங்கலாம்? அதே மாதிரி எப்படி நீங்கள் அக்காம அடிக்காதவங்க, அக்காம இல்லாமல் பாஞ்சிருக்கிறவங்கள இந்த நாட்டில் இருந்து நாடு கடத்தலாம்? நாங்கள்லாம் படம் கொடுத்தோமே அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறாரு. அவருடைய பேச்சிலே தெரியுது இவர்கிட்டலாம் யார் வேலை பார்க்க போகிறாங்க. இந்த மாதிரி இருந்தாருன்னா வாழ்வாள்னு இருந்தாருன்னா யார் வேலை பார்க்க போகிறாங்க? தப்பி தான் ஓடுவாங்க. உள்துறை அமைச்சரே மரியாதை இல்லாமல் பேசுகிறாரு. அப்போ தொழிலாளி எப்படி நடத்திருப்பார்? இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட எப்படி வேலை செய்ய முடியும்? நீங்களே சொல்லுங்கள். ஆனால் அவருக்கு கிட்டத்தில் இருக்குது ஆப்பு. அவரையும் வந்து ஸ்கெட்ச் போட்டாங்க. அடுத்ததா ஜிலேப் ஷோக் பகுதி. விதிகளை மீறுபவர்கள் மற்றும் சட்டவிரோத நபர்களை கைது செய்வதற்கான பொது பாதுகாப்பு துறையின் முயற்சிகளின் ஒரு பகுதியாக ஃபர்வானியா பாதுகாப்பு இயக்குநரகம் காலை மற்றும் மாலை என 2 காலகட்டங்களில் ஜிலேப் ஷோக் பகுதியை சுற்றி வளைத்தது. பாதுகாப்பு பிரச்சாரத்தை மேற்கொண்ட போது பிரச்சாரத்தின் விளைவாக 210 போக்குவரத்து விதிமீறல்கள், கைது மற்றும் தொழிலாளர் சட்டத்தை மீறுபவர்கள், காலாவதியான குடியுரிமை மற்றும் காலாவதியான விசா, தெருவோர வியாபாரிகள் மற்றும் நுழைவு விசாவின் மூலம் வந்து இந்த நாட்டிலிருந்து வெளியேறாத நபர் என்று பலரையுமே கைது பண்ணியிருக்கிறாங்க. இனிமேல் தப்பிக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸிப்பட்ட காரியம் இல்லை. மாதத்துக்கு 7000 8000 பேர் வரைக்கும் வெளியேற்றணும் அப்படின்னு உள்துறை அமைச்சரே உத்தரவிட்டிருக்கிறாரு. எப்படியுமே அதை செயல்படுத்துவாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி தான் தொடர்ந்து சொல்கிறது. சின்ன மீனை போட்டிருக்காங்க, இதில் பிடிப்படுறது திமிங்கலமாக இருந்தாலும் சரி தான், சுறா மீனாக இருந்தாலும் சரி தான், உடனே நாடு கடத்திடுவாங்க. ஏன்னா இது வந்து அக்காம இல்லாதவங்களை பிடிக்கிறதுக்கான சோதனை தான். இதில் வெளியில் வேலை செய்கிறவங்க, காதிமில் ஷூனில் வெளியில் வேலை செய்கிறவங்க, டாக்ஸி ஓட்டுறவங்க, வேலைக்கு ஆட்களை போடுறவங்க, யார் மாட்டினாலும் ஆப்பு தான். ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோ மிக முக்கியமான ஒரு வீடியோ காட்சி. ஓட்டுநர்களே, இது உங்களுக்கான மிக முக்கியமான அவேர்னஸ் பதிவு. நீங்கள் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பின்னாடி முன்னாடி போலீஸ் வண்டியே இல்லை, போலீஸ் வண்டியே வரல, ஆனால் நீங்கள் செய்கிற விதிமீறலுக்கு உங்களுக்கு கைது மற்றும் அபராதம் விதிக்கப்படும். எப்படின்னு பார்க்குறீங்களா? இப்போ முன்னாடி தான் பார்த்துருப்பீங்களா இந்த வீடியோவில். ஒருத்தர் நீல கலரில் ஏதோ கேமரா மாதிரி ஒன்று பிடிச்சி நிற்கிறாரு. வண்டி ஓடிட்டு இருக்கிற வண்டியிலேருந்து பிடிக்கிறாங்க இல்லையா, அதுதான் ஸ்பீட் மீட்டர். இப்போ கேமரா மாதிரி மற்றும் இந்த ஸ்பீட் கேமரா இருக்குது, ரோட்டோரமாக இருக்கிற கேமராக்கள் மற்றும் மேலே ரெக்கார்டிங் கேமரா இருக்கும். அதே மாதிரி இது வந்து வேகத்தை கணிக்கிற ஸ்பீட் மீட்டர். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். குறிப்பாக இலங்கையிலாம் நம்ம நாட்டிலெல்லாம் அது தான் இருக்குது. நிறைய டிராஃபிக் அதிகாரிகள் வந்து ஒளிஞ்சு நின்று அதை தான் பிடிச்சி வேகத்தை கணிப்பாங்க. அதுக்கப்புறமா அபராதத்தை போடுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற பிரச்சனை என்னென்னா, வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும்போதே அந்த வண்டியோடு சேர்ந்து, ஆனால் போலீஸ் வண்டி இல்லை, சாதாரணமாக ஒரு கார் போகும், அவங்களோட ஓட்டத்தை வேகத்தை கணிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, இப்போ நீங்களே பாருங்கள், உடனே லைட்டை ஆன் பண்ணுவாங்க,
வண்டியை நிறுத்துவாங்க, முன்னுக்கும் பின்னுக்கும் போய் பிளாக் பண்ணுவாங்க, உடனே கைது பண்ணுறாங்க. ஆனால் இந்த சிஸ்டம் இது வந்து இதுக்கு முன்னாடி பெருசாக இருந்ததில்லை. இது என்ன சிஸ்டம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியல, தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சவுதி அரேபியாவில் ஞாபகம் இருக்குதா, 2-3 வீடியோ நான் போட்டுக்கிறேன். சவுதி அரேபியாவில் இதுதான் இப்போ சிஸ்டம். அதை வந்து குவைத்லையும் மேம்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த கடந்த காலங்களில் நான் நிறைய வீடியோக்களில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், நிறைய வீடியோக்களில் போட்டுக்கிறேன். சவுதி அரேபியாவிலையும் வந்து அப்படித்தான் ரகசியமாக பக்கத்திலே ஒரு வண்டி வரும், நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். சீட் பெல்ட் போடலையா, சிகரெட் பிடிக்கிறோமா, ஃபோன் பேசுகிறோமா, இது எல்லாமே வந்து ரகசியமாக கண்காணிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளுடைய அந்த ஃப்ளாஷ் லைட்டை ஒன் பண்ணுவாங்க. ஃப்ளாஷ் லைட்டை ஒன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபைனையும் போட்டு விட்டுருவாங்க. அதே மாதிரி தான் நேற்றைய தினம் பல பகுதிகளிலையும் சோதனை, குறிப்பாக இந்த பைக் ரைடர்ஸ், அதே மாதிரி இந்த ஸ்போர்ட் கார்கள், நிறைய பேர் இந்த ரோட்டில் விதிமீறல்கள் பண்ணுறது. அதே மாதிரி இந்த பைக் ரைடர்ஸ் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. உடனே அவங்களுடைய விதிமீறலை பார்த்துட்டு அதுக்கப்புறமா உடனே வந்து பைக்கிலேருந்து சாவியை கழட்டிடுவாங்க, துறப்பை எடுத்துகிட்டு தம்பி இறங்கு, வண்டியை கொடு, வண்டியில் ஏறு அப்படின்னு ஆளை ஏற்றிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க வீஞ்சில் போட்டு போலீஸுக்கு கொண்டு போயிடுறாங்க வண்டியை. இதுதான் இப்போதைய சிச்சுவேஷன், நல்லா பார்த்துக்கோங்க. ஆனால் இதில் முக்கியமான இன்னொரு விடயம் ஒன்று இருக்குது, அதை கட்டாயம் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும். இது அதிகாரிகள் செய்கிறாங்க, ஓகே. அப்போ அதிகாரிகள் மாதிரி ஒருவேளை திருட்டு பயலுங்க யாராவது வந்துட்டாங்கன்னா அதுக்குத்தான் ஒரு முக்கியமான விடயம் இருக்குது. இப்போ நான் திருப்பி போய் இதை எடுத்துகிட்டு வந்தேன், நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. அதிகாரிகளுடைய கழுத்தில் இந்த பேட்சோட ஒரு ஐடி கார்டு தொங்கப்படும். இந்த ஐடி கார்டை வந்து நீங்கள் பிரட்டி பார்க்கலாம், அவங்களுடைய பேரை கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளலாம். அதுக்கு மேலே சந்தேகம் இருந்தால் 112 அடித்து இந்த இடத்துல இந்த மாதிரி செக்இன் போகுதா, இந்த மாதிரி அதிகாரி இருக்கிறாரா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளலாம். இதற்கான அதிகாரத்தை உள்துறை அமைச்சரே கொடுத்துருக்கிறாரு பொதுமக்களுக்கு. யாருமே போலியான நபர்கள்ட்ட ஏமாற வேண்டாம் அப்படின்றதால தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அதுக்காக போலியான நபர்கள்ட்ட வண்டியை கொடுத்தீங்கன்னா அவங்க திருடிட்டு போயிடுவாங்க. உண்மையான அதிகாரிகள் அப்படின்றது இந்த ஐடியை வச்சும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ரொம்ப கவனமாக இருங்க. கார் விற்பனையாளர்களுக்கு புதிய சட்டம். 1500 தினார்களுக்கு மேல் பணம் செலுத்துவதை கேனட் சாதனங்களுக்கு கட்டுப்படுத்த வேண்டும். சர்வதேச மதிப்பீடுகளில் குவைத்தின் நிலையை மேம்படுத்தவும் பண மோசடி மற்றும் பயங்கரவாதிகளுக்கு நிதி உதவி செய்தல் போன்ற சந்தேகங்களை கொண்டிருக்கும் கார் டீலர்ஷிப்கள் மற்றும் நிறுவனங்களின் விற்பனையும் இந்த தடையில் கண்டுபிடிக்கவும் இலகுவாக இருப்பதால் இனிமேல் கார் ஏதாவது ஒன்று 1500 தினாருக்கு மேலே வாங்கணுமா இருந்தால் நிச்சயமாக கேனட் பயன்படுத்தி ஆகணும். அதுக்கு உட்பட்ட விலையில் 1000 தினார், 800 தினார், 500 தினார் இந்த மாதிரி விலை கொடுத்து வாங்குகிற கார்களுக்கு மட்டும்தான் இனிமேல் கேனட் தேவைப்படாது. அதுக்கு மேலே எந்த ஒரு கார் விற்கிறதா இருந்தாலும் சரி, வாங்குறதா இருந்தாலும் சரி, பணம் இல்லாமல் டைரெக்டாகவே கேனட்டில் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 14ஆம் தேதியோட எல்லா கூடாரங்களையும் அகற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவிட்டிருந்தாங்க. அது வந்து இப்போ செப்டம்பர் மாதம் வரைக்கும், கடைசி வரைக்கும் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. வனப்பகுதிகள் மற்றும் பாலைவனங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கான வேலை திட்டத்தை ஆரம்பித்தது குவைத்துடைய நகராட்சி, குவைத்துடைய முனிசிபாலிட்டி. பல பாலைவன பகுதிகளில் இந்த சோதனைகளை மேற்கொண்டு வராங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், குளிர்காலங்களில் அந்த கூடாரம் ஒன்று அமைத்து தங்குறதுக்குரிய வசதிகளை கொடுப்பாங்க. ஆனால் அதே சூழலில் இப்போ பார்த்தீங்கன்னா அதே கூடாரங்கள் நில ஆக்கிரமிப்பாக மாறி அப்படியே நிரந்தரமாக அங்கேயே தங்குறதுக்குரிய ஏற்பாடு சிலர் பண்ணிட்டாங்க. ஆனால் இது வந்து நில ஆக்கிரமிப்பு, அரச நிலங்களை வந்து சொந்தம் கொண்டாட யாராலையும் முடியாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி கடந்த காலங்களில் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், போதைப் பொருள் வியாபாரம், மதுபானம் காய்ச்சிறது, இது மாதிரியான பல விடயங்களை கண்டுபிடிச்சிருந்தாங்க இந்த பாலைவன கூடாரங்களில் இருந்து. எதிர்வரும் செப்டம்பர் கடைசி வரைக்கும் தான் இந்த வாய்ப்பை வழங்கியிருக்காங்க. சில ஆட்டு பண்ணைகள், ஒட்டக பண்ணைகள், இந்த மாதிரி கூடாரங்கள் எல்லாம் வந்து அதற்கிடையில் அகற்றிடணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்காங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கே தெரியுமே, ஜேசிபியை கொண்டாந்து போட்டு மொத்தமாகவே எல்லாத்தையும் அடித்து தரமாட்டமாக்கிட்டு போயிடுவாங்க. குவைத்துடைய மன்னர் ஷேக் மெஷால் அஹமத் அல் ஜாபர் அல் சபா 10 டொன் அளவிலான உணவுப் பொதிகளை வந்து வழங்கியிருக்கிறாங்க சூடானுக்கு. தற்போது சூடானில் நிலவுற பஞ்சம், அது மட்டும் இல்லாமல் ரீசண்டாக மண் சரிவு மற்றும் மழை பெய்ததால் வெள்ள அனர்த்தம், இதால் பலருமே பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்கான ஒரு நிதி உதவியாக 10 டொன் உணவுகளை வந்து அனுப்பியிருக்கிறாங்க குவைத்திலிருந்து சூடானுக்காக.
much. 1,000 plus sacks of rice. Oui, à mon niveau ici, là, il n'y a même pas de camion de 22 points ici garé. Oh, je dois... குவைத்துடைய பல பாலைவன பகுதிகளிலையும் ஓட்டுநர்களின் உயிரை காவு கொள்ள காத்திருக்கும் பாலைவன மணல்கள். இதை இன்னும் அகற்றாமல் வச்சிருக்கிறாங்க. பல ரோடுகளையும் இந்த மணல்கள் இருக்கிறதால இன்னும் எத்தனை பேருடைய உயிர்களை காவு கொள்ள போவதோ தெரியல. مساكم الله بالخير من جسر جابر. اليوم تاريخ 13/8/2024. جماعة هذا الجسر اللي كلف الدولة الملايين. جماعة تشوفه بالشكل هذا تقول والله حرام. مثل ما قالت مذيعتنا مو هذا الكويت مالتنا. اي والله شيء يحرر القلب. ما يصير يا جماعة والله ارتفاع السافي هني عندي انا بالمكان اللي انا فيه تقريبا اكثر من نص متر. ايش دعوه ما يمر احد، ما في احد من وزارة الاشغال يمر يشوف الوضع شنو، يشوف مشكلة حق التراب هذا السافي اللي قاعد يخلي الخط مال الجسر يحوله الى حارة واحدة. والله حرام. طيب الكاميرات هذه اللي منتشرة على الجسر اللي مع أعمدة الإنارة زين ما يبين. طيب الدوريات اللي رايحة رادة على هالجسر ما يبلغون، لازم يصير حادث، لازم تصير كارثة. اسمع والله حرام، والله حرام يصير. இந்த பாலைவன பகுதிகளில் இப்போ சாதாரணமாக சைனாவில் ஒரு பாலைவன பகுதியோடைய ஒரு வீடியோன்னு பார்த்தேன். ரோட்டோரம் ஃபுல்லாகவே செடிகளை வச்சு மரங்களை வளர்த்து அது ஃபுல்லாகவே அந்த ஓரங்களில் மரங்களை வளர்த்ததால் இந்த ரோடுகள் எல்லாமே எவ்வளவுதான் பாலைவன புழுதி காற்று அடித்தாலுமே தூசி காற்று அடித்தாலுமே அந்த இடத்துல வந்து மணல் நிறையாது. அதற்கு காரணம் ரோடோரம் ஃபுல்லாகவே செடிகளை வளர்த்து வச்சுருந்தாங்க. ஆனால் அதே மாதிரி செயல்பாடுகள் எங்கேயும் செய்யலாம். எங்கே செடிகளை வச்சா தண்ணி கொடுக்க மாட்டாங்களே, தண்ணியே ஊற்ற மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. ஏற்கனவே சிட்டிகளுக்குள்ளேயே பல இடங்களில் செடிகள் காய்ந்து செத்து போயிருக்குது. அப்புறம் எங்கள் பாலைவனத்தை கவனிக்க போகிறாங்க. சரி, ஓட்டுநர்களே நீங்கள் கவனமாக போய்க்கோங்க, வேகத்தை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க. இந்த மணல்களில் அதிகமான விபத்துக்கள் உயிரிழப்புகள் ஏற்படுது. அதே மாதிரி ரொம்ப கவனமாக இருங்க. சுத்தம் சுகம் தரும். சுத்தத்தை பேணுங்க. வெளியில் போய் வந்தால் கை கால் முகம் கழுவுங்க. எந்த ஒரு சாப்பாடை சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்களுடைய கைகளை சுத்தப்படுத்திக்கோங்க. தயவுசெய்து இன்னொரு கொரோனா மங்கி பாக்ஸாக உருவெடுத்து வாரதை பரவ விட்டுறாதீங்க. எல்லாருமே கவனமாக இருங்க. அதே போல் பல பகுதிகளையும் சோதனை, குறிப்பாக ஓட்டுநர்களே உங்களுக்கு பின்னாடி முன்னாடி வர வாகனத்தில் அதிகாரிகள் வராங்களா அப்படின்றது கூட உங்களுக்கு தெரியாது. ரொம்ப கவனமாக ஓட்டிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.